ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் பவானி. இந்த கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சேனலில் வர வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. திகைத்த விழிகளில் எத்தனையோ மொழியில்லா பாசைகள். மெல்லிய அதிர்வால் மெல்லிடையாளின் விரல்கள் மெலிதாய் நடுங்கிட ஏதேதோ அபிநயங்கள். மயிலிறகாய் எடையின்றி பறந்த மனமோ இப்பொழுது உணர்வு மிகுதியால் தடக் தடக்கென இசை மீட்டியது. என்னில் நீ உன்னில் நான் ஆவேனா? என்னில் நீ உன்னில் நான். அத்தியாயம் 9. செய்வதறியாமல் உறைந்து போய் நின்றிருந்தவளை, ஹே என்ன பண்ற, முந்தானை எடு என்றதும் தான் உணர்வுக்கே வந்தவள் மெல்ல அவளது முந்தானையை உருக அவளது இரு பக்க இடுப்பிலும் பிடித்திருந்த கையை விட்டிருந்தாள். இப்பொழுது முந்தானை பின்புறமாக மறைத்திருந்த பகுதி முழுவதும் சேலை விலகி வேற்று மீனியாய் இருக்க அவனது குளிர்ந்த ஈரம் தோய்ந்த வேற்று மீனியில் பட்டதும் அவள் உடலில் என்னென்னவோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பெண்ணவளுக்கு, இனியா இங்கே பாரு, நான் அப்படியே நிமிர்ந்து உட்காந்து துண்டை கற்றவர கண்ணை திறக்கக்கூடாது என்றதும் அவளும் என்றால் எங்கோ பயணித்து கொண்டிருந்த கிறக்கமான குரலில். இளவேந்தன் மெல்ல எழ அவளது மடிக்குள் அவள், கண்ணை மூடிதானே இருக்க என்றவன் அவளை உட்கார வைத்துவிட்டு எழுந்து அலமாரியை திறந்து சில நிமிடங்கள் கழிந்த பின்னர், இனியா கண்ணை திறந்து எழுந்துரு என்று அவன் சொன்னதும் தான் இனியா கண்களை திறந்து பார்த்தாள். அப்பொழுதுதான் பார்த்தாள் அவள் அவனது துண்டின் மீது அமர்ந்திருந்ததை. அப்போ அத்தான் குளிச்சுட்டு துண்டோடு வந்தப்போ தான் இப்படி நடந்திருக்கு என நினைத்தவள் தனது காலுக்கு கீழே தள்ளி பார்க்க துடைப்பம் கிடக்க அப்பொழுதுதான் புரிந்தது தான் துடைப்பத்தின் அந்த பிளாஸ்டிக் போன்ற கைப்பிடியில் மிதித்ததால் விழுந்திருந்ததை. மெல்ல எழ பார்த்தவளுக்கு முயற்சி செய்ய மட்டுமே முடிந்தது. எழ முடியவில்லை பெண்ணவளால். இடுப்பில் அப்படி ஒரு வலி. பின்னால் திரும்பி அவனை பார்க்க இளவேந்தனும் டிஷர்ட்டின் காலரை மடக்கி விட்டபடி இவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஓ நினப்பு நெஞ்சுக்கோழி வர இருக்கு, உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு. ஓ நினப்பு நெஞ்சுக்கோழி வர இருக்கு, உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு. மனசில் ஒரு வித வழிதான் சுகமா சுகமா, எனக்குள்ள உருக்குற உன்னை நீயும் நிஜமா நிஜமா. கண்ணே கண்ணே காலம் தோறும் எங்கூட நீ மட்டும் போதும் போதும் நீனாலும். இவனையே பார்த்து கொண்டிருந்தவளிடம், என்ன எந்திரி, வந்தேல அதை ஓரமாக வச்சுட்டு வந்திருக்கலாம்ல என துடைப்பத்தை கண்காட்டி சொன்னான் இளவேந்தன். அதான் எந்திரிக்கவே முடியலை, ரொம்ப வலிக்குது என இடுப்பில் கை வைத்தபடி சொல்லவும் அவன் வந்து கை நீட்ட அவன் கண்களை பார்த்தபடியே மெல்ல எழுந்து நின்றாள் இனியா. அச்சோ ரொம்ப வலிக்குது, தைலம் அதுவும் இருக்கா என கேட்டிட அவனும் வெளியில் சென்று வாங்கி வந்தவன் கதவை தாளிட்டு விட்டு, நீ தானே என் மேலே விழுந்த, அப்போ எனக்கு தானே வலிக்கணும். சபா, இந்த தைலத்தை போய் வெளியே கேட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்த பக்கத்து இருக்கார அக்கா என்னை பார்த்த பார்வை இருக்கே என்றவனிடம், ஏன் சொல்ல மாட்டீங்க, நான் உங்கள் மேலே பூ போல் விழுந்தேன், ஆனால் நான் விழுந்தது என்றால் வழியில் முணங்கி கொண்டே. அது சரி, எனக்கு பட்டது எனக்கு தானே தெரியும், நல்லா பேச வந்துட்டா, ஒன்று அப்புறமா வச்சுக்கிறேன் என்ற பொழுதே அரை கதவை தட்டிய வேதாம்பிகையோ, ஹிலா 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க, கோவில் வர போயிட்டு வரணும் என்றார். அவள் கையில் தைல டப்பாவை கொடுத்தவன், முதல்ல போய் நல்லா தேய்ச்சிட்டு குளி என்றவன் சொன்னதும் அதை வாங்கி கொண்டே குளியலறை நோக்கி மெதுவாக நடந்து சென்றவள், வச்சுக்கிறாராம்ல வச்சுக்க, வாய் மட்டும்தான் சொல்லுது, ஒன்னதையும் காணோம் என்றபடி குளியலறை நோக்கி நடந்து சென்று விட்டாள் இனியா. நடந்து சென்றவள் போர்வையை எடுக்க, அதை எதுக்கு எடுக்கிற, அலச, நான் அலசிக்கிறேன், வெயிட்டாக இருக்கும், முதல்ல போய் குளிச்சுட்டு வா என்றதும் அவள் முகத்தில் புன்னகை.
அவன் சொன்னது என்னவோ தனது மாமன் மகள் கஷ்டப்படக்கூடாது என்ற அக்கறையில் என்று தெரிந்தாலும் ஆசை கொண்ட மனம் அல்லவா, சந்தோஷப்பட்டு கொண்டது களங்கமில்லாமல். ஆனால் இவனோ வெளியில் நின்றிருந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்ணவர் இவனை பார்த்த பார்வைக்கு அர்த்தம் புரிந்தபடியால் இனியாவை மனதிற்குள் வசைப்பாடி கொண்டவன், எல்லாம் இவளால என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே அவள் வரும் வரை காத்திருந்தான் இளவேந்தன். பின் இருவரும் வெளியே வந்த பின் வேதாம்பிகையோ அவர்களது முன் நெற்றி நிறைய குங்குமம் வைத்து தலை நிறைய பூச்சூடி வந்து, சரிப்பா, 2 பேரும் முதல்ல கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வாங்க என்றதும் கோவிலுக்கு சென்றனர் இருவரும். பின் கோவிலுக்கு போய்விட்டு வந்தவர்கள் சாப்பாட்டு வேலையும் தடபுடலாக முடிந்தது அவர்களது வீட்டில். இளவேந்தன் ஏற்கனவே தன் மாமாவிடம் கண்டிப்பாக சொல்லியிருந்தான், மகளுக்கு செய்யும் அதிகப்படியான சீராட்டு வேண்டாம் என்று. நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை உங்கள் மக பேரில் இருக்கிற வீட்டிலே வச்சுருங்க என சொல்லி இருந்தான். அதன்படி கவியாளினிக்கு சேர வேண்டிய சீர் அனைத்தும் கவியாளினி இப்பொழுது தங்கியிருக்கும் அந்த வீட்டிலேயே தான் இருந்தது. அதேபோல் இப்பொழுதும் கமலினியாவுக்கு என எந்த சீராட்டும் வேண்டாம் என அன்னையிடம் கண்டிப்பாக சொல்லியே இருந்தான். அதைதான் அவரது அண்ணன் ராஜரத்தினத்திடம் சொல்லி கொண்டிருந்தார் இப்பொழுது காதம்பரி. அதனால்தான் இப்பொழுது ராஜரத்தினம் இளவேந்தனையும் தன் தங்கை காதம்பரியின் முகத்தையும் பார்த்தவர், அது எப்படிமா ஒரு பொண்ணுக்கு செஞ்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு செய்யாமல் விடுறது என்றார் பாவமாக காதம்பரியிடம். அதான் இலாவே சொல்லிட்டான்லனே, இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாமே என்றார் கண்ணீர் ததும்பிய நிலையில் காதம்பரி. எல்லாத்துக்கும் அவள் தானே காரணம். அவள் அத்தனை பொருளோடும் வசதியாக அத்தனை பெரிய வீட்டில் இருக்க தைரியத்தில் தானே அத்தனை பேச்சு பேசினா. ஏன் அவள் சொன்னான்றதுக்காக இவன் வேணான்றுவானா? அவளுக்காக கவலையை நான் அப்படியே விட்டுட முடியாதுமா என வார்த்தைகள் ஆக்ரோஷமாக வெளிவந்தது ராஜரத்னத்திடம் இருந்து. அவனை மீறி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னே, உங்களுக்கு தான் தெரியுமே, எங்களுக்கு அவருக்கு பிறகு எல்லாமே இலா மட்டும்தான். அதனால் எந்த இடத்துலையும் எங்களால் இலாவை எப்படி விட்டு கொடுக்க முடியாதோ அது போல தான் இனி கமலியும். இதுக்கு மேலே வற்புறுத்த வேணாமண்ணா என காதம்பரி சொல்லவும், இவர்கள் இருவரும் பேச இலா, கமலி, இலக்கியா, ஆர்யா, இதழினி, பிரபு, வேதா, அவரது கணவர் ரகுநாதன், நந்தகுமார் என அனைவரும் பேச்சற்று அமைதியாக நின்றிருந்தனர் அந்த வீட்டில். ஆம், இன்றைய மதிய கறி விருந்து மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அனைவரும் அங்குதான் இருந்தனர். இந்த கறி விருந்து ஏற்பாடு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். என்ன ஜோடி மட்டுமே மாற்றமாகி இருந்தது. சொந்த பந்தங்கள் அனைவரும் கூட கறி விருந்தும் தடபுடலாய் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த மண்டபத்தில். அனைவரின் முகத்திலும் சந்தோஷம் குடிகொள்ள பேசிக்கொண்டே சாப்பிட்ட அதே நேரம் புயலென உள்ளே வந்தால் கவியாளினி அவளது கணவன் ரவீந்திரனுடன். அனைவரின் பார்வையும் அவள் இடத்திலேதான் இருந்தது. கவியும் அவளது கணவனின் கைப்பற்றி இழுத்து வந்தவள் சாப்பிட அமர்ந்தாள். யாரும் எதுவும் பேசவில்லை. சொந்த பந்தங்களின் முன் தங்களுடைய குடும்பம் பேச்சு பொருளாகி விடக்கூடாது என ராஜரத்தினம் அனைவரையும் பார்வையாலேயே தடுத்து விட்டார். சாப்பிட்டு முடித்து சொந்த பந்தங்கள் பலர் கிளம்பி இருந்தார்கள். இன்னும் ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர். அதே நேரம், என்ன கமலி, அடுத்து என்ன சீராட்டு எல்லாத்தையும் வளைச்சி வாங்கிறது தானே என கவி கமலி முன்வந்து கேட்டால் ஒரு விதமான ஏளன சிரிப்புடன். என்ன சொல்கிறா என புரியாமல் தான் பார்த்து நின்றாள் கமலி. என்ன புரியலையா? ஆமாம், நான் இல்லைன்னதும் ஒன்றை வளைச்ச மாதிரி அடுத்து உன் பேரில் இருக்கிற வீடு, அடுத்து எனக்கு செஞ்ச மாதிரி சீராட்டு எல்லாம் வாங்க தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என கவி சொல்ல அப்பொழுதுதான் புரிந்தது கமலிக்கு அவள் எதற்கு இப்படி சொல்கிறாள் என. கமலியின் கோபம் கண்களில் தெரிய, இது நம்ம அக்காதானா, அதுவும் இப்படியெல்லாம் பேசுவாளா என கவியை பார்த்திருந்தவளின் மனமோ, இவ எப்படி அதுவும் அத்தானா அப்படி பேச போச்சு என கோபமாக பார்த்திருந்தவளுக்கு ஆறவே இல்லை மனம். எப்படியெல்லாம் பேசுகிறா, இதையெல்லாம் அத்தான் கேட்டால் அவர் மனசு என்ன பாடுபடும் என நினைத்தவள் சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டால் இலா எங்கும் தென்படுகிறானா என. எங்கும் அவன் தெரியவில்லை என்றதுமே கமலியின் மனதில் ஒரு பெரும் மூச்சு. ஆனால் அவளது எண்ணத்தின் நாயகனோ இவர்கள் இருவரும் பேசுவதை மேலே மாடியில் இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தான்.
அதற்குள் தன் மகளை கண்டதும் அங்கு வந்து விட்டார் பொற்செல்வி. நீ இங்கே என்ன பண்ணுற கமலி, வா போகலாம் என பொற்செல்வி கமலியின் கைப்பிடித்து இழுத்துச் செல்ல முற்பட, அம்மா என்றபடி தனது அம்மாவின் கையை எடுத்து விட்டவள் கண்களை மூடி திறந்து கொண்டே, கொஞ்சம் இருங்கம்மா என்பது போல் பேச ஆரம்பித்தாள் கமலி கவியை பார்த்து. இப்போ என்ன, நீ வேணாம்னு ஒதுக்கின அத்தானுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படித்தானே என கேட்டாள் கமலி. சிரித்த கவியோ, இந்த மாதிரி வாங்கினதானே அங்கே இருக்கிறவங்களும் அதை அனுபவிக்க முடியும் என்றவள் பின் தாராள மனதாய், அனுபவிச்சுட்டு போகிறாங்க, அது சரி, அத்தனையும் கொண்டு போய் எங்கே இறக்குறதா என இளவேந்தனின் வீடு சிறியது என்பதை குத்தி காட்டி பேசினாள் கவி. அத்தனைக்கும் இவர்கள் அருகில் எதுவும் பேசாமல் தான் நின்றிருந்தான் ரவி. அது அவர்களது அக்கா தங்கை பிரச்சனை. இதில் தான் தலையிட்டால் பிரச்சனை பெரிதாகி வேறு விதமாக திரும்பிவிடும் என தான் அமைதியாக நின்றிருந்தான். நிறுத்துக்கா என கத்தியை விட்டாள் கமலி. கமலி கத்திய நிமிடம் அதை பார்த்த கவியிடம், மறந்துட்டியாக்கா, அப்பா முதல்ல உனக்கு சீர் கொடுக்கணும்னு சொன்னப்பவே வேணாம்னு சொல்லி அதை நம்ம வீட்டிலையே வைக்க சொல்லிட்டாங்க அத்தான். அது தெரிஞ்சும் ஏன் இப்படி பேசுகிறக்கா? ஏன் இப்போ கூட நீயும் அதைத்தானே அனுபவிச்சுட்டு இருக்கிற? கேட்குறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு. அப்படி நான் ஒன்று சொல்லி நீ வருத்தப்பட்டா, என் அத்தா மனசு வேதனைப்பட்டா, அதுவும் என்னால் இருக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் கேட்கல. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோக்கா, வீடு நிறைய இந்த பொருள் எல்லாம் இருந்தாப்புல சந்தோஷம் கிடச்சிடாது. இருக்கிறத வச்சு அந்த மனசு நித்தம் அன்பால் நிறைவாக உணருதோ அப்போ தான் முழுசாக சந்தோஷம் கிடைக்கும் என்றவள். இதெல்லாம் நான் உன்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலை. ஆனாலும் நீ விரும்பினவங்களோட நல்லா வாழன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கேன் என்ற கமலி விறுவிறுவென தன் அம்மாவின் கைப்பிடித்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருந்தாள்.